அனைவருக்கும் வணக்கம்ங்க. 25/2/2026 மதியம் 2:30 விற்பனை பதிவில் 8 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லையும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க. வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க 1.5 வருடங்களான பல் போடாத நல்ல ஒரு குவாலிட்டியான கிர் கிடாரிங்க. நல்ல ப்ரீடு குவாலிட்டிங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லை. 8 பால் பல்லு தான் இருக்குதுங்க. இன்னும் சினை பருவத்துக்கு வர்றதுக்கு ஒரு 5 to 6 மாதங்கள் ஆகும். நல்ல மாடாக வருங்க. தாய் மாடு எல்லாமே நல்ல கறவை இருக்கக்கூடிய மாடு. வீடியோக்காக தனித்து நம்ம கட்டியிருக்கிறோம், அதனால் கொஞ்சம் பாட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நல்ல குவாலிட்டி. மூக்குத்தி இருக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. காம்புகள் நல்ல ஓர்ஸுங்க. தொப்புல இருக்குதுங்க. வால் இறக்கம் இருக்குது. எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. ப்ரீடு குவாலிட்டியில் கிர் கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம். நேரில் வந்தும் செக் பண்ணலாம். விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 30,000 ரூபாய்ங்க. ஏன்னா நல்ல கன்றுகள் கிர் கிடைக்கிறதே இல்லைங்க. 1-2 தான் எப்போவாவது கிடைக்குது. அந்த மாதிரி வரும் பட்சத்தில் அதற்கான விலை நிர்ணயமாக நம்ம 30,000 சொல்லியிருக்கிறோம். 1.5 வருஷம் ஆகுதுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி குறைப்பது இல்லாத தெளிவான கிடாரிங்க. ஒரு மாடு கன்று நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, உங்கள் இடத்துக்கு வருது அப்படின்னா, அதனுடைய இயல்பு நிலைக்கு வர்றதுக்கு 2 நாள்லேருந்து சில மாடுகள் 10 நாள் வரைக்கும் கூட எடுத்துக்குதுங்க. முதல் நாள் தீவனம் தண்ணீர் எடுக்கலை அப்படின்னா அது இயல்பு தானுங்க. அடுத்த நாள் காலையில் பாருங்கள், மூக்கு வேர்த்திருக்கா இல்லையான்னு பாருங்கள். மூக்கு வேர்க்காமல் இருந்ததுன்னா ட்ராவல் ஆகி வரும்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் வரும்போது அதனுடைய ஸ்ட்ரெஸ்னால் அந்த மாடுகளுக்கு காய்ச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. முதல் உதவியாக கிடாரிகள் இந்த மாதிரி 2 வயசுக்குள்ள இருக்கிற கிடாரிகளுக்கு காய்ச்சல் மாத்திரை காலையில் 1 சாயங்காலம் 1 கொடுக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா செரிமானத்தை தூண்டுற மாதிரியும் சீக்கிரமாக செரிமானம் ஆகிற மாதிரியும் இருக்கக்கூடிய இந்த லைவ் ஈஸ்ட் கல்ச்சரில் இருக்கக்கூடிய ப்ரோவிசாக் அப்படிங்கிற மாத்திரை காலையில் 2 சாயங்காலம் 2 கொடுக்கலாம். ஒரு காய்ச்சல் மாத்திரை 2 ப்ரோவிசாக் மாத்திரை கொடுக்கலாமுங்க. தேவைப்படும் பட்சத்தில் லிவர் டானிக் ஒரு 50 ml 70 ml கொடுக்கலாம். இதே பெரிய மாடுகளாக இருந்ததுன்னா காலையில் 2 காய்ச்சல் மாத்திரை 2 ப்ரோவிசாக் மாத்திரை ஒரு 80 ml வரைக்கும் லிவர் டானிக் கொடுத்தோம்னா 2 நாள் கொடுத்தோம்னாலே மாடுகள் இயல்பு நிலைக்கு வந்துடுங்க. ஆனால் அந்த மாதிரியான அடிப்படை முதலுதவிகளை யாரும் செய்கிறதில்ல. ஒரு மாடு ஒரு இடத்துலேருந்து வருது அப்படின்னா அது நம்ம நினைக்கிற மாதிரியெல்லாம் இருக்கணும், உடனே அது பழகணும், உடனே தேவன தண்ணீர் சாப்பிட்ணும் அப்படிலாம் எதிர்பார்க்குறாங்க. அதனுடைய மாட்டினுடைய சூழல்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான டைம் கொடுத்து அதுக்கான முதலுதவி மருந்துகளை முறையாக செஞ்சோம் கையாண்டோம்னாலே 2 நாள்லேருந்து 10 நாள் செட் ஆகிடுங்க. நம்மக்கிட்ட ஒருத்தரே 200 மாடுகளும் வாங்கியிருக்காங்க, 10 மாடு வாங்கியிருக்காங்க. 10 வருஷமாக தொடர்ந்து மாடு வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே இந்த புரிதல் இருக்குதுங்க, ஒரு மாடு என்ன பண்ணுங்கிறது. அதனால தான் இன்னும் தொடர்ச்சியாக அவங்க நம்மளோட பயணிச்சிட்ருக்குறாங்க. அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்துங்க. செவலை மாடுங்க. 9 மாதம் சினைங்க. கன்று போடுறதுக்கு 25 நாள் டைம் இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. நல்ல குணமான மாடுங்க. எங்கே தொட்டு எங்கே வேணாலும் நீவிக்கலாமுங்க. பாலோட அளவீடு பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 2 to 2.5, சாயங்காலம் 2 லிட்டர் பால் தெளிவாக கறக்குங்க. நல்ல குணவனமுங்க. இதற்கு முன்னாடி வச்சுருந்தவங்க முகரை போட்டிருந்தாங்க, அதனால் நம்மளும் முகரை போட்டிருக்கிறோம். மாட்டுக்கு மூக்கறியில் மற்ற கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் இல்லைங்க. அவங்க முகரை போட்டிருந்தனால நம்மளும் முகரை போட்டு எடுக்கிறோம், அவ்வளோதானுங்க. ஈத்து 3ஆம் ஈத்து. சினை 9 மாதம். 25 நாள் அவங்க கன்று போட. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். ஒரு நாளைக்கு கண்ணுக்கு போக 4லேருந்து ஒரு 4.5 லிட்டர் கறவை கறக்கலாம். சுழி சுத்தமாக இருக்குதுங்க. சந்தன பிள்ளையில் செவலை மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. கறவை கண்டிப்பாக ஒரு 4லேருந்து 4.5 லிட்டர் பால் கண்ணுக்கு போகவே இருக்கும். லோ பட்ஜெட்டில் மாடு தேடுறீங்க அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 42,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தாலும் சரிங்க, வீடியோ பார்த்தாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும். முழு தொகை கட்ட வேண்டியதில்லை. முழு தொகை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு கட்டலாம். 100 கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக ஜாயிண்ட் வார்டின் மூலமாகத்தான் வருங்க. ஜாயிண்ட் வார்டு அமையிறதுக்கு 2 to 4 நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3ஆம் ஈத்து மயிலை மாடுங்க. 6 to 7 மாதமான மயிலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. தற்போதைக்கு 2 நேரம் கன்று மட்டும்தான் ஊட்டுதுங்க. இளம் கறவையில் காலையில் 2, சாயங்காலம் 2 கண்ணுக்கு போகவே கறக்கும். மாட்டுக்கு மீண்டும் மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் சினை உறுதியாகலைங்க. கன்று மாடு உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தேர்வு செய்யலாம். கன்று மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா 38,000 ரூபாய்ங்க. மாடு மட்டும் தனியாக வேணும்னா 27,000, கன்று மட்டும் தனியாக வேணும் அப்படின்னா 11,000 ரூபாய்ங்க. இரண்டும் சேர்த்து 38,000ங்க. 3ஆம் ஈத்து மாடுங்க. கண்ணோடு இருக்குது. இனி அடுத்தது ஈன்னா 4ஆம் ஈத்து. 4ஆம் ஈத்துக்கு காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் சினை உறுதி ஆகலை. தற்போதைக்கு கறவை
கண்ணு தான் ஊட்டுதுங்க. காலையிலையும் சாயங்காலம் கண்ணு ஊட்டிகிட்டு இருக்குதுங்க. முறையான குடல் புழு நீக்கம் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா பக்குவம் பண்ணியிருந்தால் கண் இன்னுமே நல்ல தெளிவாக இருக்குங்க. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சூழல் அவங்க வச்சுருக்கிற முறை இருக்குதுங்க. அதனால தான் வந்து 7 மாதத்து கண்ணுக்கு விலை 11,000 குறிப்பிட்டிருக்கிறோம். மாட்டுக்கு 27,000 நம்ம சொல்லியிருக்கிறோங்க. கன்று மாடாக வேணும்னா 38,000, மாடு மட்டும் வேணும்னா 27, கன்று மட்டும் தனியாக வேணும்னா 11,000 ரூபாய்ங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க செவலை கன்று காலக்கண்ணுங்க. கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா 20 நாள் ஆகுதுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க. உங்களிடம் கலப்பின மாடோ நாட்டு மாடோ இருக்குது, கண்டிப்பாக பால் ஊட்ட வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3 to 4 மாதம் பால் ஊட்ட வச்சு வளர்த்திங்கன்னா போதுங்க. ஃபீடிங் பாட்டிலில் பால் காட்டி வளர்க்கலாமான்னா கண்டிப்பாக சாத்தியம் இல்லைங்க. காட்டலாமுங்க, ஆனால் அந்தளவுக்கு மாடும் கண்ணும் வந்து செழிப்பாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. அதை கன்று வந்து அந்தளவுக்கு செழிப்பாக நல்ல மாடாக வருமானு சொல்ல முடியாதுங்க. வேறு மாட்டில் பால் ஊட்டுது அப்படின்னா வேலைக்கு ஒரு 1/2 லிட்டர் ஊட்டினா கூட கன்று தெளிவாக இருக்கும். முறையான குடல் புழு நீக்கம் 30 நாளுக்கு ஒரு முறை குடல் புழு நீக்கம் மருந்து கொடுத்துக்கிட்டு கன்று கட்டுற இடத்துல கூலங்கள் வந்து தூவி விட்டு கண்ணை மண் சாப்பிடாமல் பார்த்துக்கிட்டு தாது உப்பு கலவை கட்டி வாங்கி தொங்க விட்டு தண்ணீர் வந்து ஒரு 1 லிட்டர் பிடிக்கிற மாதிரி ஒரு தொட்டியில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா இந்த அடிப்படையான விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது கன்று தெளிவாக இருக்கும். இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 5,000 ரூபாய்ங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாநீத்து சாகிவால் மாடுங்க. அதாவது ரெட் சிந்திக்கு சாகிவால் போட்டதுங்க. கறவை வந்து 12 லிட்டர் வரைக்கும் கறந்த மாடுங்க. மாடு வந்து இப்போ வத்த கறவை ஆயிடுச்சுங்க. கண்ணுக்குட்டியாக அவங்க ரீட்டைன் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. மாடு மட்டும்தான் நம்மகிட்ட விற்பனைக்காக இருக்குதுங்க. நல்ல ஹெவி சைஸ் மாடுங்க. பாலோட அளவீடு 12 லிட்டர் வரைக்கும் கறக்கக்கூடிய மாடு. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. மீண்டும் வந்து செமன் போட்டிருக்கிறாங்க. நார்த் இந்தியா செமன் தான் போட்டிருக்கிறாங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க, அணைச்சும் கறக்கலாம். பாலோட அளவீடு உச்சபட்ச கறவையாக 12 லிட்டர் வரும். தற்போதைக்கு கறவை எதுவும் கிடையாதுங்க. இந்த மடி வந்து பால் வத்துற மடி தானுங்க. கண்ணுக்குட்டி இல்லாதனால இப்போ கறவை எதுவும் கறக்க முடியாது. உங்களுக்கு ரெட் சிந்தியும் சாகிவாலும் கிராஸில் மூணாநீத்தில் நல்ல கறவை இருக்கிற மாதிரி சனை ஊசி போடப்பட்ட மாடு தேவைப்பட்டதுன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம். இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 36,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தும் பார்க்கலாம், வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம். அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க.
அடுத்தது 3 கறவை மாடுகளினுடைய விற்பனை பதிவு தான் பார்க்க போகிறோங்க. முதல் பதிவில் பார்க்குறது 3ஆம் நீத்து தஞ்சாவூர் குட்டை மாடுங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா 5 நாள் ஆன குட்டை கிடாரி கன்றுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. காலையில் 2 to 2:30, சாயங்காலம் 2 லிட்டர் பால் கண்ணுக்கு போக தெளிவாக கால் அணைக்காமல் கறந்துக்கலாம். குட்டையில் காரி மாடுங்க. கன்று கிடாரி கன்று. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம். நல்ல பூங்காம்பான மாடுங்க. உங்களுக்கு குட்டை மாடு வேணும், கிடாரி கண்ணோட வேணும், கால் அணைக்காமல் வேணும், நேரம் 2 லிட்டருக்கு குறைவில்லாத கறவையில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம். நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம். அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி உண்டுங்க. எல்லாத்தினுடைய எதிர்பார்ப்பும் நாட்டு மாடு வாங்கணும்னு எதிர்பார்க்குற எல்லாருமே வந்து பால் 2 லிட்டர் இருக்கணும், கால் அணைக்கக்கூடாது, விலையும் குறைவாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து குட்டை மாடுகள் மட்டும்தான் நம்ம வாங்க முடியுதுங்க. குட்டை மாடுகள்லையுமே வந்து எல்லா மாடுகளும் நேரம் 2 லிட்டர் பால் இருக்கிறது இல்லைங்க. ஒரு சில மாடுகள் மட்டும்தான் அந்த 2 லிட்டர் கறவை தெளிவாக கறக்குதுங்க. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் குணவனத்தில் எந்த தப்பும் கிடையாதுங்க. எங்கே வேணாலும் நீங்கள் வந்து நீவிக்கலாம். கறவைக்கு அவ்வளோ ஒரு ஒழுக்கம், பூங்காம்பு, கண் அருமையான கண்ணு கிடாரி கண்ணோடு இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க, வந்து கறந்து பாருங்கள். குறைஞ்சபட்சம் 1.5 லிட்டருக்கு குறைவாக இருந்தாலோ, பாலுக்கு நிற்கலினாலோ, சுழிகளில் தப்பாக இருந்தாலோ உங்கள் அட்வான்ஸை திரும்ப பெற்றுக்கலாமுங்க. ஆனால் இந்த மாதிரியான நல்ல மாடுகள் நம்ம வந்து குட்டை மாடுகள் வந்து வாங்கி வச்சுருந்தோம்னா நம்ம குழந்தைகளுக்கு பாலுக்கு நாட்டு மாட்டு பாலை நம்மளே கறந்து கொடுக்கறதுக்கான ஒரு திருப்தி கிடைக்குங்க. குழந்தைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படாதுங்க. செரிமானம் எளிமையாக இருக்குங்க. இந்த குட்டை கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 36,000 ரூபாய்ங்க. ஈத்து 3ஆம் நீத்துங்க. கன்று கிடாரி கன்று. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். காலையில் 2 சாயங்காலம் 2 தெளிவாக கறக்குங்க. பாலை கறந்துட்டு விற்றிங்கன்னா கூட கன்றுக்குட்டி வந்து ஒரு 8 to 10,000 ரூபா. மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 23,000 25,000 வரைக்கும் விற்க முடியுங்க. ஆனால் மாட்டை இளைக்காமல் பராமரிக்கணுங்க. நிறைய பேர் வந்து வாங்குகிறாங்க, ஆனால் அதனுடைய பராமரிப்பு இல்லாதனால இளைச்சி போயிடுது. மீண்டும் மறுவிற்பனை செய்யலாம்னு நினைக்கும் போது அவங்க எதிர்பார்க்குற விலை கிடைக்கிறது இல்லை. அதற்கான காரணம் மாட்டுக்கான முறையான குடல் புழு நீக்கம் கண்டிப்பாக செய்யணுங்க. மாட்டுக்கு அடர்த்தியானம் கரெக்டாக வைக்கணும். ஒரு மாடு இளைக்குதா இல்லையாங்கிறத நம்ம கிட்டேருந்து பார்த்தோம்னாலே தெரிஞ்சுக்க முடியுங்க. அதற்கான கவனிப்பு குறையும் போது மாடு இளைக்க ஆரம்பிச்சிருது. மீண்டும் மறுவிற்பனை செய்யும் போது நமக்கான தொகை கிடைக்கிறது இல்லைங்க. கன்று மாட்டோட விலை 36,000 ரூபாய்ங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3ஆம் நீத்து மயிலை மாடுங்க. 5 நாள் ஆன மயிலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம்ங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க. நல்ல குவாலிட்டியான மாடுங்க. குணத்துலேயும் சரி, அழகு லட்சணத்துலேயும் சரி, கண்ணும் கிடாரி கண்ணும் இருக்குதுங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 2, சாயங்காலம் 1:30 தெளிவாக கறக்குங்க. கிடாரி கண்ணோட காங்கை மாடு கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி சுழி சுத்தத்தில் பூங்காம்பில் தெளிவாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். காங்கை மாடுகளோட எண்ணிக்கையே படிப்படியாக ரொம்பவே குறைஞ்சிட்டே வருதுங்க. நல்ல மாடுகள் விற்பனைக்கே கிடைக்கிறது இல்லைங்க. அப்படியே இருந்தாலும் கால் அணைக்காமல் இருக்கணும், கிடாரி கண்ணோட இருக்கணும், விலையிலையும் இருக்கணும். அது எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுற மாதிரி மாடாக வேணுங்கிறது தான் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி தான் இந்த மாடுங்க. இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 45,000 ரூபாய்ங்க. ஈத்து 3ஆம் நீத்துங்க. கன்று கிடாரி கன்று. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். 2 1/2 கறவை இருக்கும். நேரில் வந்து கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாம். நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள், நேரில் வந்து கறந்து பாருங்கள். 1.5 லிட்டருக்கு குறைவாக இருந்தாலோ, பாலுக்கு நிற்கலினாலோ, சுழிகளில் தப்பு இருந்தாலோ, பாய்ச்சல் இருந்தாலோ உங்கள் அட்வான்ஸை திரும்ப பெற்றுக்கலாமுங்க. 2 நேரம் இங்கே இருந்துக்கோ நீங்கள் கறந்து பார்த்துட்டும் போகலாமுங்க.
விலை 45,000 ரூபாய்ங்க. இதே மாடு உங்கள் இடத்துக்கு வருதுன்னா அடுத்த நாள் காலையிலேயே அதே கறவை இருக்குமான்னா கண்டிப்பாக இருக்காதுங்க. ஒரு 2 நாள்லேருந்து ஒரு 5 நாள் ஆகுங்க. ஏன்னா நேற்று ஒரு இடத்துல இருக்குதுங்க, இன்று நம்ம இடத்துக்கு வருது. ஒரு நாள் 2 நாள் கழிச்சு உடனே எங்கள் இடத்துக்கு மாறுது. ஒரு 3 நாளில் 3 இடங்கள் அது மாற்றம் ஏற்படுறதுங்கிறதுனால எந்த மாடாக இருந்தாலும் அந்த மாடு உங்கள் இடத்துக்கு வந்ததுன்னா இயல்பாக தண்ணி குடிக்கணும், தீவன தண்ணி எடுக்கணும், மாட்டை ஒரு பக்குவமாக நம்ம பராமரிக்கணும். பால் கறக்கிறம்போது ஒரு மறைவான இடத்துல வச்சு கறக்கணும். மாடு வந்தோடனையுமே எல்லாத்தையும் கூட்டிகிட்டு காட்டி அது ஒரு கண் திருஷ்டி ஏற்படுற மாதிரி பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்களை ஃபாலோ பண்ணோம்னாலே போதுமானதுங்க. தெளிவான மயில மாடு, அருமையான கிடாரி கன்று, 2 1/2 கறவை, விலை 45,000 ரூபாய்ங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நாளானீத்துங்க, மயிலை மாடுங்க, ஒரு நாள் ஆன கிடாரி கண்ணுங்க. நேற்று தான் கண்ணு ஈனுச்சுங்க கிடாரி கண்ணுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. காலையில் 2 சாயங்காலம் 2 தெளிவாக கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க. பழைய டைப் மாடு கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. நம்ம பெரும்பாலும் மாடு கண்ணு போட்டதுன்னா உடனே அந்த மாட்டை கழுவ மாட்டோங்க. ஏன்னா நம்ம வியாபாரத்துக்கு வாங்கிட்டு வர்றோம், வந்தோடனே மாட்டை போட்டு கழுவுறோம் அப்படின்னோம்னா காய்ச்சல் வந்துடும். நஞ்சு போட்டுருச்சுங்க, நஞ்சு போட்டோன்னே வீடியோவாக எடுக்குதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா பின்னாடி இன்னும் எதுவும் தொடச்சவே இல்லை. அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா சுடுதண்ணி வச்சு ஈரத்துணி போட்டு நீட்டாக தொடச்சி விட்ருவோங்க. அப்புறம் 2 நாள் 3 நாள் போய் நமக்கு மாட்டை கழுவிக்கிட்டோம்னா மாட்டுக்கு தொந்தரவு ஏற்படாதுங்க. கண்ணை இது வரைக்கும் கயிறு போடாத கண்ணு வீடியோக்காக கயிறு போட்டிருக்கறனால இளங்கன்றுகள் இப்படி தான் சுற்றிட்டுருக்குங்க. நாளானீத்து மாடு ரொம்ப நல்ல குணம்ங்க. கால் அணைக்க வேண்டியதில்லை. காலையில் 2 சாயங்காலம் 2 தெளிவாக கறக்க முடியும். கன்று மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா 57,000 ரூபாய்ங்க. ஏன்னா காங்கை மாடுகள் ரொம்பவே குறைஞ்சிருச்சுங்க. அதுவும் கன்று மாடுகளாக பழைய வர்க்கத்தில் கொம்பு தலையில் அருமையாக கிடாரி கண்ணோட கால் அணைக்காமல் பூங்காம்பில் பெண்கள் ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கிறதுக்கு வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. ஏன்னா நேற்று சென்னையில் இருந்துச்சு, இன்றைக்கி நம்ம கன்று போடுதுங்க. புது ஆளுங்க கறக்கிறாங்க, ஆளுங்களை திரும்பி பார்க்குறதோ தொந்தரவோ எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. அவ்வளோ ஒரு ஒழுக்கமான மாடு. விலை 57,000 ரூபாய்ங்க.